அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். இந்த 7 பொருட்களை அஞ்சரை பெட்டியில் போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்தால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், தரித்திரம் பீடை நீங்கும், குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். அதை போல உங்கள் ஊரில் உள்ள எல்லை தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க. இதற்கென தனியாக ஒரு அஞ்சரை பெட்டி வாங்கிக்கோங்க. மரத்தால் ஆன அஞ்சரை பெட்டி அல்லது எவர் சில்வர் வாங்கிக்கோங்க. எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் வேண்டாம். இந்த அஞ்சரை பெட்டியில என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அஞ்சரை பெட்டி பாத்தீங்கன்னா 5, 7, 9 இத மாதிரி இருக்கும். நீங்க 7 கிண்ணங்கள் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியை வாங்கிக்கோங்க. அதுல ஒரு கிண்ணத்துல விரலி மஞ்சள், 2வது ஏலக்காய், 3வது கிராம்பு, 4வது வசம்பு, 5வது பச்சை கற்பூரம், 6வது பிரியாணி இலை, 7வது ஜாதிக்காய். இந்த 7 பொருட்களையும் ஒவ்வொரு கிண்ணங்கள்ல நிறைய போடணும் இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் மட்டுமாவது போட்டு அந்த அஞ்சரை பெட்டியை கொண்டு போய் உங்க வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படத்தின் முன் வைத்து ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. உங்களால தினமும் இதை செய்ய முடியலன்னா கூட அந்த அஞ்சரை பெட்டி அங்கே இருக்கட்டும். இல்ல தினமும் அங்க வச்சிருக்க முடியாது, நான் அதை சமையலுக்கு தினம் உபயோகிப்பேன் அப்படிங்கிறவங்க பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை இத மாதிரி நாட்கள்ல மட்டுமாவது அஞ்சரை பெட்டியை சுத்தம் செய்து அஞ்சரை பெட்டியில நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு கொண்டு போய் பூஜையில வச்சு ஒரு நெய் தீபம் ஏத்தி ஒரு டம்ளர் பாலை பிரசாதமாக வைத்து மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வேண்டி பாருங்க. வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திர நிலை என்பது நிச்சயமாக மாறும். நான் சொன்ன இந்த எளிமையான விஷயத்த நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. இப்பதான் சேனல்ல முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.